Hi viewers, Bank Nifty continue video தான். போன வீடியோல சொன்ன மாதிரி இதுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா இது ஆகும், இல்லைன்னா இது ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கும் சொல்லியிருந்தேன். 4 ஹவர்ஸில் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தேன். 4 ஹவர்ஸ். ஆமாம், இது பாருங்க, உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். பாருங்க, ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த ஃபார்மேஷனுக்கு இந்த இடத்துக்கு கீழே ஆச்சுன்னா இந்த பிரைமரி ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டு தொட்டு தான் புல் பேக் ஆகும் 100%. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த இதுவும் பிரேக் ஆகிருக்கு. இது ஒரு டபுள் டாப். பாருங்க, டபுள் டாப் டயக்னலாக வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடாதுன்ட்டு. ட்ரேட் ஆனதுனால ஸோ இந்த இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் இதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சதுனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் புல் பேக் உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் இல்லை. 33,900 நியர்லி 34,000 வச்சுக்கிங்களேன். இதை தொட்டு மறுபடியும் புல் பேக் ஆகும். புல் பேக் ஆக முடியலன்னா இதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சாக்கா எக்ஸாக்டாக 33,300 வரைக்கும் போகும். போயிட்டு இந்த மாதிரி கீழே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்து மறுபடியும் புல் பேக் ஆகும். உங்களுக்கு அது ஒன்றில் இன்னும் கிளியராக தெரியும். பாருங்க, தெரியுதுங்களா? டபுள் டாப்பு. இது வந்து பெரிய டபுள் டாப். இது கீழே ட்ரேட் ஆனால இது வரைக்கும் வரும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்து புல் பேக் ஆனால் மதியம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல போகும். காலையில் மைனஸில் இருந்தால் கூட ஒரு 10-11 மணி மேலே பாசிட்டிவ் போகிற வாய்ப்பு இருக்குது. பட் அது கீழே இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சாக்கா இந்த டார்கெட் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகுறதுனால நம்மளால் எக்ஸாக்டாக இப்படி தான் போகுன்ற முடிவு எடுக்க முடியாது. அதோட பேட்டர்ன், அதோட இதை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ்.